அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆவணி மாதத்துக்குரிய ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி வரை இருக்கிறது. அதன் பிறகு செவ்வாயினுடைய பெயர்ச்சி, செவ்வாய் மிதுனமனைக்கு பெயர்ச்சியாகிறார் அப்படின்னு சொல்லலாம். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகமனையில் வக்ரமாக இருக்க வருகின்ற இந்த ஆவணி 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து சிம்ம மனையில் தன்னுடைய அதிநட்பு வீட்டில் போய் அமர இருக்கிறது. சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்மமனையில் வீற்றிருக்க, சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது 9ஆம் தேதி, ஆவணி மாதம் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் கன்னிமனையில் நீசமாக வந்து அமர இருக்கிறது. சனி பகவான் வக்ர நிலையில் கும்பத்தில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீனமனையிலும், கேது பகவான் கன்னிமனையில் இந்த மாதம் கிரகங்கள் இருக்கின்றது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அதாவது சூரியனுடைய வீட்டில் இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வீட்டில் போய் உங்கள் ராசிநாதன் இருப்பது நல்லது தான். ஏன்னா 11ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் என்ற அமைப்பின் பேரில் இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி வரை சுக்கிரன் 11ல் இருக்கார். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது 25/8/2024 அன்று சுக்கிரனுடைய பெயர்ச்சி அடைந்து சுக்கிரன் 12ஆம் இடத்துல வந்து நீச்சமாக அமரப் போகிறது. அப்போ உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருந்தால் என்ன, வலு குறைகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகளில் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். அதாவது சின்ன சின்ன தடைகள் வந்து வந்து விலகும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். இருந்தாலும் குருவினுடைய பார்வை பெறுகிறதல்லவா, அப்போ குரு என்பது ஒரு இயற்கை சுவர். அவர் எங்கு இருந்து பார்த்தாலும் பார்க்கக்கூடிய இடத்தில் நன்மையை பயக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், 12ஆம் இடம் என்பது டிராவலை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ உங்களுக்கு சிறு தூர பிரயாணங்கள் அல்லது பெரிய தூர பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த பிரயாணங்கள் மூலமாக அனுகூல கிடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். ஆனால் என்ன, கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போது வரவு ஒரு சைடு வந்தாலும் செலவு ஒரு சைடு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான், அதாவது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா, அந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி என்று எங்கே போய் அமர்கிறார் அப்படின்னா, புதன் வீட்டில் போய் அமர்கிறார். அதாவது புதனுங்கிறது மிதுன மனையில். அப்போது இந்த செவ்வாய் புதனும் கொஞ்சம் பகை கிரகம் அல்லவா, ஒரு எரிச்சலூட்டக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதாவது தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகின்ற காரணத்தால் காசு பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் பணத்தை கொடுக்கக்கூடாது. குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகின்ற காரணத்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக குடும்பம் சார்ந்த விஷயத்தில், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதை பேசணுமோ அதை மட்டும் பேசி இருந்து விடுவது சிறப்பு அப்படிங்கிறதையும், தனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன், எச்சரிக்கை உணர்வு அப்படின்னு என்ன, பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் அமர்கிறார். அப்போ 3 என்பது என்ன, மனதை குறிக்கக்கூடிய இடம். அப்போ மனம் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஒரு சில சஞ்சலங்கள் உருவாகக்கூடிய தன்மை. ராசிநாதனும் போய் 12இல் மறைகிறது, 3ஆம் அதிபதியும் போய் 8ல் இருக்கின்ற காரணத்தால் மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள், வேலை அழுத்தம், அதாவது மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும்
எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், ஜாமீன் கையெழுத்து, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார், அது வக்ரமாக இருக்கார். அப்போது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை சொல்லணும். அந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் வக்ர நிலையில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த சந்திரன் 4ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், அந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் இடம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இடம் வாங்கக்கூடிய தன்மை, பத்திர பதிவு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். அப்போ என்ன, ஒரு வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இதெல்லாமே ஒரு பதிவு செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அல்லவா? ஸோ அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கறதுனால விற்பனையாகாத நிலங்கள், தாய் வழி சொத்து அல்லது தாய் சார்ந்த விஷயத்தில் ஒரு வகையான ஒரு பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் மறைவாக, அதாவது ஒரு தாய்க்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு ஒரு வருட காலமாக இருக்கிறது, அது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியில்லை. ஸோ இந்த மாதிரியான இருந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும், அதை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மைத்தான். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி, 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் ஆசைப்பட்ட நிலை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதே சமயத்தில் சூரிய பகவான் 11க்குரியவன், லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ சனி சூரியன் கொஞ்சம் எரிச்சல் அடையக்கூடிய தன்மையாக இருந்தாலும் குழந்தைகள் ஆசைப்பட்டதை அடையக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. என்ன படிக்கணும்னு நினச்சாங்க படிக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு, ஒரு மருத்துவர் ஆகுவதற்கான வாய்ப்புகள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் துறையில் ஜெயிக்கக்கூடிய, ஏன்னா புதன் இந்த மாதம் 11ஆம் இடத்தில் சூரியனோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதன் சார்ந்த விஷயங்கள், ஒரு சிலருக்கு சிஏ படிக்கக்கூடிய ஆர்வங்கள், அதாவது கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசினருக்கு அமையும். ஸோ 6ஆம் இடம் என்பது கடன், நோய் எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய இடம் அல்லவா? ஸோ அந்த இடத்தில் ஒரு ராகு இருக்கிறது நல்லது தான். அதாவது ஒரு பாவ கிரகம் ராகு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த 6ஆம் இடத்தை கெடுப்பார். அப்போது என்ன, 6ங்கிறது என்ன, கடன், நோய் எதிர்ப்பு. ஸோ இந்த கடனை கெடுப்பார், எதிர்ப்பை கெடுப்பார், நோயை கெடுப்பார். அப்படின்னாலும் அந்த 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன, கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது நல்லது. எதிர்ப்புகள், அதாவது ஒரு சிலர் தானே போய் எதையாவது பண்ணி எதிர்ப்புகளை பண்ணி அதை பெருசுபடுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நல தொந்தரவுகள், உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட, சிறுகுடல் பெருகுடல் சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு. சரி, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் 8ல் போய் மறைஞ்சிருந்தார் அல்லவா? இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு டென்ஷனாக இருந்தது, ஒரு ப்ரெஷராக இருந்தது. குரு 8ல் போய் மறைஞ்சிட்டார். ஸோ இந்த வருடமே நமக்கு திருமணம் ஆகாதா? ஸோ அப்படி என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் திருமணத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை. சுக்கிரன் 12ல் மறைந்திருந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக விரயம் ஏற்படுத்தியது. அதாவது ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கிறோம், திருமணம் நடக்கவே மாட்டேங்குது, தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு குரு 8ஆம் இடத்திலிருந்து, அட்டமஸ்தானத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது எதிர்பாராத வகையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, அதாவது திடீர்
திருமணம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த சூரியன் வலிமையாக இருக்கிறது. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறது அல்லவா? ஸோ அந்த அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது. சூரியன் வலுப்பெற்ற என்ன? அதிகாரம் கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும், வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை, நீங்கள் யாரு என்ன என்பதை மற்றவர்களுக்கு சமுதாயத்துக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதாவது நீங்கள் ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசு வழியில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. எந்த அரசு காரியங்களில் ஒரு டிலே ஆகி சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதோ அது இப்போ இந்த மாதம் எடுத்து வச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆக தன்மை. தந்தையின் மூலமாக நல்ல அனுகூல வாய்ப்புகள். சூரியனுங்கிறது தந்தை அல்லவா? அப்போ தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அந்த சூரியனோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த நிச்சயமாக இந்த துலாம் ராசிக்கு அமையும். அது குரு 8லிருந்து 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் குரு 8, 12ஆம் இடத்தோட தொடர்பு ஏற்படுத்துறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு ஈடேறும். வெளிநாட்டுக்கு போகணுமா, வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறீர்களா, அது சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு புதிதாக ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நண்பர்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள், அல்லது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலே அங்கே திருமணம், அதாவது இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு இப்போ உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய அமைப்புகள், அதுவும் அந்நிய மதம், வெளிநாடு. ஸோ இந்த தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால், அதாவது இந்த ஆவணி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/8/2024 அன்று சனி பகவானுடைய ஜெயந்தி, அதாவது சனி பகவானுடைய பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை வருகிறது. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அல்லது தொழில் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் அதிகமாக ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி 4ஆம் இடம் சுகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, அன்றைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை என்று சனி பகவானையும் அல்லது ஆஞ்சநேய பகவானையும் சென்று வழிபடுவது மேன்மையை உருவாக்கும். அதே போல் ஆவணி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 5/9/2024 அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி, அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது, வியாழக்கிழமை. ஸோ அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, அல்லது சகோதர வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதோ, அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, அல்லது உறவுகள் ரீதியில் அதாவது இரத்த பந்தங்கள் மூலமாக பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானை சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே போல ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2024 அன்று குருவினுடைய ஜெயந்தி, குரு பகவானுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் யாருக்கெல்லாம் குரு திசை அல்லது குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது குழந்தை பிறப்புக்கு தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அல்லது தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ, ஸோ அன்றைய தினம் குரு பகவானை சென்று வழிபடுவது அல்லது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆவணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு வேறுபடும், தசா புத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் இவைகளை பார்த்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம், திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லவைகள் நடக்கும், எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நாம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு
துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.